காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொன்ன நல்ல இறைவா, உமக்கு நன்றி. இந்த 17ஆம் தேதியை காண செய்தீரே, நன்றி. இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் இறைவா. இந்த நாளில் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பணிகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் கடவுளே. இந்த நாளில் நாங்கள் செய்யும் எல்லா கடமைகளையும் உமக்கு பயந்து உண்மையும் உத்தமத்தோடு செய்யும் கிருபையை தாரும். இதை கேட்கிற அனைவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாதுகாத்து கொள்ளும். உலக மக்கள் உம்மை நம்புகிற அனைவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஏனோ தானோ என்று வாழாமல் நாமம் மகிமைப்படுத்தும் மக்களாக வாழ கிருபை தாரும். உணவு, உடை, உறைவிடம் அனைவருக்கும் கிடைக்க உதவி செய்வீராக. நோய் நொடியினால் அங்கலாய்க்கின்றவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுமறைவா. போரினால் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிப்பவர்களுக்கு நல்ல மனசமாதானத்தை கொடுமறைவா. எங்கள் மாநிலத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதை காண்கிற இறைவா, நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாரும். நல்ல இயற்கையை பேணும் லஞ்சத்தை ஒழித்து தனக்கு கீழ் பணிபுரியும் அதிகாரிகளை சரியாக பணி செய்ய வைக்கும் தலைவர்களை உறுதிப்படுத்தும். மக்களுக்கு அநீதி இழைக்காத அதிகாரிகளை ஆசீர்வதியும். தான் பெறும் ஊதியத்துக்கு உண்மையாய் பணி செய்யும் மனதை கொடுப்பீராக. கையூட்டுகளை பெற்று தன் சந்ததிக்கு பாவத்தை சேர்த்து வைக்காமல் மனசாட்சிக்கு பயந்து பணிபுரிய மனதை கொடுமறைவா. விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். கடனினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு விடுதலையை கொடும். நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.